ராமன் சார் உங்ககிட்ட கேட்க நினைக்கிறது, சீமான் அவர்கள் இப்போ அந்த மாதிரியான ஒரு கூட்டணி முடி ஏன்னா எப்பயுமே தனித்து இதுவரைக்கும் தனித்து நின்று களம் கண்டவர் தான் சீமான் அவர்கள். இப்பவே எனக்கு தெரிஞ்சு அவர் ரெடி ஆயிட்டாரு, பாதி வேட்பாளர்களே அறிவிச்சிட்டதை நம்ம பார்க்கிறோம். இந்த நிலையில அவர் கூட்டணி அப்படின்ற ஒரு இடத்துக்கு போவாரா? அதற்கான சாத்தியக்கூறுகள் தெரிகிறதா? அப்படியே போனாலும் அவர் வந்து முதலமைச்சர் அந்த வேட்பாளரா இல்லாம அவர் துணை முதலமைச்சராக இறங்கக்கூடிய அளவுக்கு இங்க வாய்ப்பு தெரியுதா? அரசியலில் வந்து எது வேணாலும் நடக்கலாம். நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் என்பது தமிழ்நாட்டுடைய 1940லேருந்து இன்றைக்கி நம்ம அதை பார்த்துட்டு இருக்கிறோம். குறிப்பாக 67 பிறகு நிறைய பார்த்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கி வந்து விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இளம் தலைமுறைகள், அதாவது நியூ ஓட்டர்ஸ், புதிய வாக்காளர்களுடைய மனநிலைன்னா 2 திராவிட கட்சியும் வேண்டாம், புதுசாக ஒருத்தர் வரட்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. அந்த நிலைப்பாடு இருக்கின்ற போது நல்லா வந்திருக்கும் போது கரூர் விவகாரத்தை பொறுத்தவரையும் கரூரில் அந்த 41 பேர் துயரமான மரணத்துக்கு பிறகு வந்து விஜயவுடைய கட்சி வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியான நிலைப்பாட்டில் இருந்தது. அந்த நேரத்தில் திமுக வந்து இந்த கட்சி அந்த கம்பெனியை டோட்டலாக க்ளோஸ் பண்ணதுக்கான எல்லா நிலைப்பாடையும் கரூருடைய அதிபரோட கரூர் சமஸ்தானத்துடைய அதிபர் மூலமாக அரங்கேற்றம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அந்த நேரத்தில் எடப்பாடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் கைகோர்த்து நிலைப்படுந்தாங்க. அதுக்கு முன்னால் விஜயுடைய அந்த சம்பவம் நடக்கும்போது விஜயுடைய மனநிலை என்னென்னா, வாலி எழுதினா பாடல் வண்ண நிலவே வைகை நதியே சொல்லிவிடவா எந்தன் கதையை ஏட்டில் இல்லாதது என் கதைதான் யாரும் சொல்லாதது நம் கதைதான். அப்படி துயரமான அந்த மாதிரி இனிமேல் எதிர்காலம் கேள்விக்கு நிலைப்பாடு இருக்கின்ற போது எடப்பாடி அமித்ஷா அவர்களும் 2 பேர் தான் கைகூட்டி, அதோட உள்துறை முன்னாள் அமைச்சர் நம்முடைய நிதியமைச்சர் இவர் கூட சொன்னார், சிதம்பரம் கூட. இங்கே பாருங்க, ஒரு அரசியல் கட்சி கூட்டம் போடுது, அந்த கூட்டத்துடைய பாதுகாப்பு கொடுப்பது காவல்துறை நிலைப்பாடு. ஆகவே ஒரு அரசியல் கட்சி கூட்டம் போடுறது, அரசியல் கட்சியை மட்டும் நீங்கள் அட்டாக் பண்ணி பேசக்கூடாது என்பது ஒவ்வொரு அரசியலுடைய சாணக்கியர்களும் சொல்லும்போது அப்புறம் தான் விஜய்க்கு ஒரு தெளிவு பிறக்கின்றது. ஸோ இன்னைக்கு நிலைமை என்ன, அதிமுக இந்தியா கூட்டணியோட நிலைப்பாடு போயாச்சு, திமுக இந்தியா கூட்டணியோட நிலைப்பாடு போயாச்சு. அப்போ விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன விஷயம் என்றால், இன்னைக்கு சீமான் அவர்களோ அல்லது டாக்டர் ராமதாஸ் அவர்களும் மூவேந்தர்களான ஒரு நிலைப்பாடு உருவாக காரணம் என்னென்றால், தமிழகத்தில் கிறிஸ்தவ மதத்தில் ரோமன் கத்தோலிக் சமுதாயத்தினுடைய வாக்குகள் 80% வாக்குகள் முழுக்க விஜய் பின்னால் மிகப்பெரிய நெட்வொர்க் ஏற்படுத்தி கேரளா மாநிலத்தின் மூலமாக எல்லாம் கட்டமைப்பு உருவாக்கிட்டாங்க. இன்றைக்கி உதாரணத்துக்கு தென் மாவட்டத்தில் கனிமொழியுடைய கோட்டை என்று சொல்லக்கூடிய தூத்துக்குடி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மீனவ சமுதாய மக்கள், நாடா சமுதாய மக்கள், அது ஆர்சி இனத்தை சேர்ந்தவர்கள் அனைவரும் 90% விஜய் கட்சிக்கு தான் ஆதரவாக இருந்து செயல்படுகின்றார்கள். செயல்படுகின்றார்கள். காரணம் என்னவென்றால், இந்த வாக்கு வந்து இவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு நான் அரணாக இருப்பேன் என்று சொல்லக்கூடிய திமுக இதுவரைக்கும் சிறுபான்மை மக்களுக்கு வாழ்க்கையினுடைய மேம்பட்டியோ அல்லது துணை முதலமைச்சரோ அல்லது சரியான அமைச்சர் பதவியோ கொடுத்தது கிடையாது. இதைத்தான் சீமான் அவர்களும் சொல்லுகின்றார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போதே சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் 2 பேரும் தமிழ் தேசியத்தை விரும்புகிறாங்க. ஆனால் என்ன விஷயம்னா, சீமானுக்கு பெரியார் பிடிக்காது, விஜய்க்கு ஐம்பெருந்தலைவர்கள் ஒருவராக பெரியாரை ஏற்றுக்கொள்கின்றார். ஸோ அதுபோல வந்து அந்த அடிப்படையில் பார்க்கும்போது 2 பேரும் கூட்டணி ஒன்றும் பெருசாக ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. இப்போ ராமதாஸை டாக்டர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் திமுகவில் போக முடியாது. ஏன்னா சிறுத்தை இறக்க இடத்துல மாம்பழம் போகாது, மாம்பழம் இடத்துல சிறுத்தை போகாது. காரணம் என்றால் இவர்கள் ஒற்றுமையான நிலைப்பாடு. எப்படி இலங்கையில் உள்ள உங்கள் பொது பிரச்சனை பார்த்து சிங்களர்களுக்கும் தமிழர்களுக்கும் சரியான ஒற்றுமை இருந்தாலும் அங்குள்ள அரசியல் சாணக்கியர்கள் வேற்றுமையாக இருந்தால்தான் அவங்க அரசியல் செய்ய முடியும். அந்த அடிப்படை பார்க்கின்ற போது தமிழகத்தில் ஒரு 7-8 மாவட்டங்களில், குறிப்பாக தமிழகத்தில் வட மாவட்டங்கள் எல்லாம் சமுதாய ரீதியாக ஒரு பரபரப்பான பிராய்லர் தண்ணி மாதிரி இருக்குது. அந்த நேரத்தில் வந்து சிறுத்தையும் பட்டல் மச்சும் ஒன்றிணைந்தால் அந்த சமுதாய மக்கள் ஒருவேளை ஒன்றிணைந்து ஒரு செயல்பட்டு நாளைக்கு நமக்கு அரசியல் செய்ய முடியாத சூழ்நிலை உருவாகும் என்று சில அரசியல் கட்சி தலைவர்கள் நினைக்கின்றார்கள். ஆகவே வேண்டாம், நீங்கள் அங்கே நில்லுங்க, நான் இங்கோடு நிற்கிறேன், இது லட்சுமண் ரேகான் போட்டு நிற்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது டாக்டர் ராமதாஸை பொறுத்தவரையும் வன்னியர் சமுதாய மக்களுக்கு வாக்குகள் கணிசமாக அவங்கள்ட்ட இருக்குது. அந்த ஓட்டு வந்து திருவண்ணாமலை மாவட்டம், கடலூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், தருமபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கணிசமா இருக்கிற கண்டிப்பா. அதுக்குதான் அவருடைய எம்எல்ஏ அருள் என்ன சொல்றாரு, இங்க பாருங்க, திமுக அண்ணா திமுக பணம் கொடுத்து ஓட்டு வாங்குது, அவங்களே தான் ஆட்சி அமைக்கணுமா? விஜய் அவரிடம் தேனீக்கள் போல் இளைஞர்கள் உள்ளார்கள்,
ஆகவே விஜய்க்கு ஒரு எதிர்காலம் உள்ளது. ஆகவே கூட்டணி அமைக்க கூடாது என்பது சொல்ல முடியாது. அரசியல் எது வேண்டுமானால் நடக்கலாம் என்று ஆனா சொல்லியுள்ளார். ராஜ்மோகன் அங்க அந்த கட்சியோட துணை பொதுச் செயலாளர் சொல்றாரு, இப்படி எல்லாம் ஒரு பேச்சுவார்த்தையே நடக்கவே இல்லப்பா, இதெல்லாம் ஒரு வதந்திப்பா, இந்த வதந்திகளை அதிகாரப்பூர்வமா எதையும் சொல்லாத வரைக்கும் இதெல்லாம் ஒரு விஷயம் போடாதீங்கப்பா கேளுங்க, நெருப்பு அப்படிங்கிறாரு. இல்லாமல் புகையாது, அல்லாமல் குறையாது, சொல்லாமல் தெரியாது, கிள்ளாமல் வலிக்காது. அதே போல எல்லாமே நெருப்பு இல்லாமல் புகையாதுங்க. இன்னைக்கு வந்து நீங்க வந்து தமிழ்நாட்டில் மக்கள் நல கூட்டணி இல்லாத குறையை இன்னைக்கு விஜய் அவர்களும் பாட்டாளி கட்சி ராமதாஸ் அவருடைய அணியும் சீமானும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால், நாட்டாமை படத்துல பாருங்க, நாட்டாமை பாதம் பட்டா எங்க வெள்ளாமை விளையுமடி, நாட்டாமை கை அசைந்தா மாசம் 4 மழை பொய்யுமடி. ஜெயிக்கக்கூடிய இளம் தலைமுறைகள் ஒரு மாற்றம் விரும்புறாங்க. ஆ. அதனாலதான் இல்ல ரைட். இந்த இடத்துல நான் ஜெகதீஷ்